உலக உயிர்கள் எல்லாம் துன்பம் இன்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யார்? புத்தர். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் யார்? புத்தர் பிரான். புத்தர் எந்த மன்னனுக்கு உயிர் கொல்லாமை பற்றி அறிவுரை கூறினார்? பிம்பிசாரா மன்னன். நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரில் நிற்கவும் அஞ்சினாரே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? கவிமணி தேசிய விநாயகர். அஞ்சினர் என்ற சொல்லின் பொருள் என்ன? பயந்தனர். கருணை என்ற சொல்லின் பொருள் என்ன? இரக்கம். வீழும் என்ற சொல்லின் பொருள் என்ன? விழும். ஆகாது என்ற சொல்லின் பொருள் என்ன? முடியாது. நீள்நிலம் என்ற சொல்லின் பொருள் என்ன? பரந்த உலகம். முற்றும் என்ற சொல்லின் பொருள் என்ன? முழுவதும். மாரி என்ற சொல்லின் பொருள் என்ன? மலை. கும்பி என்ற சொல்லின் பொருள் என்ன? வயிறு. பூதலம் என்ற சொல்லின் பொருள் என்ன? பூமி. பார் என்ற சொல்லின் பொருள் என்ன? உலகம். ஆசிய ஜோதி என்ற நூலில் எந்த மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன? பிம்பிசாரா மன்னன். ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர் யார்? கவிமணி தேசிய விநாயகர். தேசிய விநாயகர் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர்? 20ஆம் நூற்றாண்டு. கவிமணி தேசிய விநாயகர் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர்? 36. கவிமணி எனும் பட்டம் பெற்றவர் யார்? தேசிய விநாயகர். லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை எழுதியவர் யார்? எட்வின் அர்னால்டு. ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை கூறும் நூல்? புத்தர் வரலாறு. ஆசிய ஜோதி எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? லைட் ஆஃப் ஆசியா. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது? ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யார்? எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஒருவருக்கு செய்யக்கூடாத செயல் எது? தீவினை. எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. எளிது பிளஸ் ஆகும். பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. பாலை பிளஸ் எல்லாம். இனிமை பிளஸ் உயிர் என்பதை சேர்த்து எழுதுக. இன்னுயிர். மழை பிளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுதுக. மழையெல்லாம். தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென்ன முயலூர் உண்மையானே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. வள்ளலார் சத்திய தருமசாலையை தொடங்கிய இடம் எது? வடலூர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார்? வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு எந்த துறைக்கு நோபல் பரிசு கிடைத்தது? அமைதிக்கான நோபல் பரிசு. அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? கைலாஷ் சத்யார்த்தி. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார்? அன்னை தெரசா. குழந்தைகளை பாதுகாப்போம் எனும் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? கைலாஷ் சத்யார்த்தி. கடந்த 30 ஆண்டுகளில் கைலாஷ் சத்யார்த்தி எத்தனை குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார்? 86,000. கைலாஷ் சத்யார்த்தி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் எத்தனை கிலோமீட்டர் நடைப்பயணம் சென்றுள்ளார்? 80,000 கிலோமீட்டர். குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் யார்? கைலாஷ் சத்யார்த்தி. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனிதநேயம். தம் பொருள்களை கவர்ந்தவர்களிடம் டேஸ் காட்டியவர் வள்ளலார்? அன்பு. அன்னை தெரசாவிற்கு டேஸ்காக நோபல் பரிசு கிடைத்தது? அமைதிக்காக. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். அணி என்பதற்கு டேஸ் என்பது பொருள். அழகு. கவிஞர் தமது கருத்துக்களை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது எது? அணி.
மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைபட கூறுவது அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது டேஸ் அணி ஆகும். இயல்பு நவிற்சி அணி. இயல்பு நவிற்சி அணியின் வேறு பெயர் என்ன? தன்மை நவிற்சி அணி. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி எனும் பாடலில் பயின்று வந்துள்ள அணியை கூறுக. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதித்தது கன்றுக்குட்டி எனும் பாடலை இயற்றியவர் யார்? கவிமணி தேசிய விநாயகர். ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது டேஸ் ஆகும். உயர்வு நகிழ்ச்சி அணி. ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா எனும் பாடலில் பயின்று வந்துள்ள அணியை கூறுக. உயர்வு நவிழ்ச்சி அணி. ஹுமானிட்டி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? மனிதநேயம். மெர்சி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? கருணை. டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. நோபல் பிரைஸ் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? நோபல் பரிசு. லாரி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? சரக்குந்து.